ஃப்ரெண்ட்ஸ், அபிராமி அந்தாதியின் பாடல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் காண இருப்பது 36 மற்றும் 37ஆம் பாடல். பாடல் 36. பொருளே, பொருள் முடிக்கும் போகமே, அரும்போகம் செய்யும் மருளே, மருளில் வரும் தெருளே, என் மனத்து வஞ்சத்து இருள் ஏது இன்றி ஒளி வெளியாகி இருக்கும் உந்தன் அருள் ஏது அறிகின்றிலேன் அம்புயாதானத்து அம்பிகையே. இப்பாடலின் விளக்கம்: அபிராமி தாயே, நீ பொருளாக இருக்கின்றாய் என்கிறார்கள். பிறகு அப்பொருளால் நுகரப்படும் போகமும் நீயே என்கிறார்கள். பிறகு அப்போகத்தால் ஏற்படுகின்ற மாயையாகவும் இருக்கின்றாய் என்றும், அம்மாயையில் தோன்றி விளங்கும் தெளிவாகவும் விளங்குகின்றாய் என்றும் கூறுகிறார்கள். இவ்வாறு பல கூறுபாடுகள் ஆக உள்ள நீயே என் மனத்தில் அஞ்ஞான மாயை அகற்றி தூய ஞான ஒளியை ஏற்றி இருக்கின்றாய். பரவொளியாய் விளங்கும் அபிராமியே, நின் திருவருளின் மகிமையை உணர மாட்டாது நான் மயங்குகின்றேன். பாடல் 37. கைக்கே அணிவது கண்ணலும் பூவும், கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும், பட்டும் 8 திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே. இப்பாடலின் விளக்கம்: அபிராமி தாயே, நின் அருட்கரன்களில் அணிவது இனிய கரும்பும் மலர் கொத்துமாகும். தாமரை மலரை போன்ற மேனியில் அணிந்து கொள்வது வெண்மையான நன்முத்து மாலையாகும். கொடிய பாம்பின் படம் போல் உள்ள அல்குலை கொண்ட இடையில் அணிவது பலவித நவமணிகளால் செய்யப்பட்ட மேகலையும் பட்டுமே ஆகும். அனைத்து செல்வங்களுக்கும் தலைவனாக எம்பெருமான் 8 திசைகளையுமே ஆடையாக கொண்டுள்ளான். அப்படிப்பட்ட எம்பிரானின் இடப்பாகத்தில் பொலிந்து தோன்றுகின்றாய் நீ. நன்றி.